பிரியாணியை கட்டுன்னு கட்டிட்டு இன்னைக்கு ரொம்ப சாப்பிட்டோம், சோடா குடிச்சாதான் செரிமானம் ஆகும் அப்படின்னு சோடா குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஏப்பம் வரும் பாருங்க, அப்பாடா செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். உண்மையிலேயே சோடா செரிமானத்துக்கு உதவுதா? ஒரு ஹெவி மீலுக்கு அப்புறம் சோடா குடிக்கலாமா? சோடா அப்படிங்கிறது பேசிக்கா கார்பனேட்டட் ட்ரிங்க், அதாவது கார்பன் டை ஆக்சைடை ப்ரெஷரைஸா தண்ணியில சேர்த்திருப்பாங்க. இப்போ இதை குடிச்ச உடனே இந்த கார்பன் டை ஆக்சைடும் சாப்பிடும்போது உள்ள போன கொஞ்சம் காத்தும் ஏப்பமா வெளில வரும். அதனால டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். ஆனா வயிற்றுக்குள்ள போன கார்பன் டை ஆக்சைடு அங்க செரிமானத்துக்காக உருவாக்கப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட இன்டர்ஃபியர் பண்ணும். அது மட்டும் இல்லாம நெஞ்செரிச்சல், எதுக்கழிப்பு இது ரெண்டுத்தையும் அதிகப்படுத்தும். சில சோடால சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த சுகர் டைஜஷனை ஸ்லோ பண்ணிடும். அதே சமயம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கேலரிஸும் கொடுக்கும். அப்ப ஹெவி மீலுக்கு அப்புறம் சோடா குடிக்க கூடாதா? கண்டிப்பாக குடிக்க கூடாது. சோடா செரிமானத்துக்கு எந்த வகையிலும் உதவாது. அப்ப செரிமானத்துக்கு என்னதான் பண்றது? முதல்ல ஹெவி மீலே அவாய்ட் பண்ணும். அப்படி எப்பயாவது சாப்பிட்டாலும் செரிமானத்துக்காக சோம்பு எடுத்துக்கலாம். பெஸ்ட் கொஞ்சமா இஞ்சி புதினா சேர்த்த 1 டம்ளர் மோர் எடுத்துக்கலாம். ஏன்னா மோர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க். இதுக்கு மேல சாப்பிட்ட உடனே படுக்காம உட்காராம ஒரு 10 to 15 மினிட்ஸ் மைல்டு வாக் போனா செரிமானம் சீரா நடக்கும்.